ஏற்றுக்கொள்ளல. அதனால வாழ்க்கை மேடு பள்ளம் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு எங்கேயோ நம்ம எதிர்பாராத தேசத்துக்கெல்லாம் போயிட்டு அப்பப்போ அப்படி வருது. அவ்வளவுதான். அப்போ நமக்கு இன்றைய நாளில் கொடுக்கப்படக்கூடிய செய்தி இனிமேதான் இருக்கு. கடவுள் எப்படி நம்மை வழிநடத்துகின்றார், எந்தெந்த வழிகளில் நம்மை வழிநடத்துகின்றார். முதலாவது, கடவுள் வார்த்தை வழியாக நம்மை வழிநடத்துகின்றார். இறை வார்த்தை வழியாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசித்த நற்செய்தி வாசகம் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வாசகம் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வாசகம் ஞாபகம் இருக்கா? ஆடுகளுக்கு சூப்பர், கரெக்ட். எம்மாவுஸ் சீடர்கள், எருசலேமிலிருந்து எம்மாவுஸ் நோக்கி போன 2 சீடர்களை இயேசு சந்தித்து தடுத்தாட்கொண்டு தன்னை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வும் ஆரம்பிக்கிறது. அப்போ இயேசு கூட தான் வர்றாரு. இயேசுதான் அவங்க அடையாளம் கண்டு கொள்ளல. தன்னை 2 விதத்தில் அவர் வெளிப்படுத்தினார். முதல் விதம் இறை வார்த்தை. அவர் திருச்சட்டங்களை, இறைவாக்கு நூல்களை வழிநடுகிலும் அவர்களோடு விவாதித்துக் கொண்டே சென்றார். ஆனால் அவர்கள் அப்போதும் அவரை கண்டுகொள்ளவில்லை. 2வது அப்பத்தை பெற்றுக் கொடுக்கும் போதுதான் அவரை கண்டு கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் தனக்குள்ள பேசுகிறாங்க. அவர் வழிநடுகிலும் இறைவார்த்தையை விளக்கிய போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு அர்த்தம். இறைவார்த்தையை வழியா அவர் நமக்கு வழிகாட்டிய போதும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அந்த சீடர்களை போன்றுதான் பல நேரங்களில் நாம் இருக்கிறோம். பல வழிகளில் கடவுள் நம்ம இந்த இறைவார்த்தை வழியாக, அது இங்கே போதிக்கப்படக்கூடிய வார்த்தை வழியாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் சொல்வீங்க இல்லையா, இது எங்க வீட்டில் நடந்தது போல இருந்தது, அல்லது இன்னைக்குள்ள அந்த வாசகம் எனக்குன்னு வந்தது மாதிரி இருந்தது. சில சமயங்கள் நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, முன்னாடி போற வண்டியில பின்னாடி ஒரு வசனம் எழுதியிருக்கும். அந்த வசனம் உங்களுக்கு என்ன எழுதுன மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை வழியா உங்களை ஒரு வழி நடத்துகின்றார். ஒருவேளை வீட்டுல விவிலியம் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க திடீர்னு புரட்டி பார்த்த அந்த பகுதி அன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அல்லது உங்களுடைய நண்பர் ஒருவரை தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது அவருக்கு ஒரு இறை வசனமோ, ஒரு இறை வார்த்தையோ, அல்லது ஒரு நற்செய்தி பகுதியோ உங்களுக்கு என்று சொல்லப்பட்டது போது இருக்கும். இத்தகைய வார்த்தைகள் வழியாக அதை எப்போது இது எனக்குத்தான் கடவுள் சொல்கிறார் என்று நான் கண்டுகொள்கிறேனோ, அடுத்த கட்டம் உயிரை நோக்கி நான் நகர்வேன். அதை கண்டுகொள்ளாமல் எப்போது தவறு விடுகிறேனோ, அந்த சமயங்களில் நான் சற்று சிரமப்படுகிறேன். 2வதாக தன்னுடைய உள்ளுணர்வுகள் வழியாக, நம்முடைய மனசாட்சியின் வழியாக கடவுள் வழி நடத்துவார். ஒரு முடிவு எடுக்கணும், அதுவா இதுவா, இந்த பாதையில போறதா இந்த பாதையில போறதா, அவங்க கிட்ட கேட்கறதா இவங்க கிட்ட கேட்கறதா, ஒரு 10,000 ரூபாய் வேணும், அது யார்கிட்ட கேட்கறது நீங்க யோசிச்சுட்டே இருங்க. இவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது இல்லையா, இவங்க கிட்ட கேட்டா கிடைக்கும்ங்கிற ஒரு உணர்வு வருது இல்லையா, அந்த உள்ளுணர்வு வழியாக கடவுள் உங்களை வழிநடத்துகிறார். உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க கிட்ட கேட்கணும்னு? அந்த சிந்தனை அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தது யாரு? அதுதான் இறைவனுடைய அந்த தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய உடைய மனசாட்சியின் வழியாக, உள்ளுணர்வுகள் வழியாக. இன்னும் சில சமயங்கள்ல சொல்லுவோம் இல்லையா, அப்பவே எனக்கு தோணுச்சு, அப்பவே என் மனசுல பட்டுச்சு, அப்பவே அழகா அதை செய்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சில சமயங்கள்ல மனசை பத்தி யோசிப்போம் இல்லையா, அது அப்பவே எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு, நான் அதற்கு செவி கொடுக்கவில்லை. 3வதாக பெரும் மனிதர்கள், சக மனிதர்கள், கணவனுக்கு மனைவி வழியாக, மனைவிக்கு கணவன் வழியாக. சில கணவன் சொல்லுவாங்க இல்லையா, என் பேச்சை கேட்டா நீ எப்பவே உருப்பிருப்ப அப்படின்னு. சில நேரங்களில் சொல்றது சரியா இருக்கும், ஆனா நீ சொல்லி நான் கேட்கறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில சமயங்களில் சின்ன பிள்ளைங்க சொல்ற சிந்தனைகள் கூட சரியா இருக்கும், ஆனா நம்ம கேட்க மாட்டோம். தாய் தகவல் பிள்ளைங்களுக்கு சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கும், நம்ம கேட்க மாட்டோம். ஒரு ஓவியர், ஒரு புகழ் பெற்ற ஓவியர் அழகா வரைவார். ஆனா ஒவ்வொரு முறை ஓவியம் வரைஞ்சு முடிக்கும் போது அவருக்கு அதுல திருப்தி இருக்காது. இதுல ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், ஒரு திருப்தியே இருக்காது. ஒரு முறை ஒரு ஓவிய போட்டி நடக்குது. அந்த போட்டியில இவர் பங்கெடுக்கணும், அதுக்கான ஒரு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்பை வச்சு இவர் ஓவியம் வரைஞ்சி பழகுறார். பழகும் போது ஒரு நாள் ஒரு அந்த மைய சிந்தனைக்கு ஏற்ற ஒரு ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு திருப்தி இல்லை, இதுக்கெல்லாம் பரிசு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறார். அந்த சமயம் பார்த்து அவருடைய நண்பர் வர்றார். நண்பர் பார்த்துட்டு சொல்றாரு, இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கேன், நீ இது போல படம் நான் பார்த்ததே இல்லை, கண்டிப்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு.
இவரால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியும். என்னது நான் வரைஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு. ஆமா கண்டிப்பா, இது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. எனக்கு இல்லாத நம்பிக்கையை என்னுடைய திறமை பற்றி இன்னொருவர் சொல்லும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவருக்கு முதல் பரிசு கிடைத்தது அந்த ஓவிய போட்டியில். இதே மாதிரி நம்ம எத்தகைய செயல்கள் செய்தால் நமக்கு ஒரு திருப்தி இல்லாம, ஒரு நிறைவு இல்லாம இருக்கும். ஒரு நடன பயிற்சி கொடுக்குறீங்க உங்களுடைய மாணவிகளுக்குன்னா திருப்தி இல்லாம இருக்கும். ஆனா இன்னொரு ஆசிரியர் எவ்வளவு நல்லா ஆடுறாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு திருப்தி வரும். பரவாயில்ல, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. எனவே எப்போது இன்னொருவரால் நான் அங்கீகரிக்கப்படுகிறேனோ அந்த இன்னொருவர் வழியாக கடவுள் என்னை வழி நடத்துகிறார். ஏனெனில் பழைய ஏற்பாட்டில்தான் கடவுள் நேரடியாக வந்தார். இப்போது இந்த காலத்தில் மனிதர்கள் வழியாகவும் வார்த்தைகள் வழியாகவும் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். நான்காவதாக இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, தனிப்பட்ட ஜெபங்கள், இதன் வழியாக கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். சில சமயங்கள்ல முட்டுச்சந்தில தான் போய் நிற்கும் வாழ்க்கை. எந்த பக்கமும் திரும்ப முடியாது. எல்லா வாசலும் அடைத்தது போன்ற ஒரு உணர்வு. இப்போ அந்த சமயத்துல என்ன வரும்? அப்பதான் கடவுள் மேல பாரத்தை போடணுங்கிற ஒரு சிந்தனை வரும். அது வரைக்கும் என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு எல்லா வழியும் நம்ம புரட்டி பார்த்த பிறகு வழியே இல்லை என்று சொல்லும் போதுதான் கடவுள் மேல் ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை வரும். கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று உறுதிப்பாடு. அது சாமுவேல் முதல் புத்தகத்தில் அன்னாவினுடைய அந்த வேண்டுதல் உங்களுக்கு தெரியும். குழந்தை இல்லை என்று பல ஆண்டுகளாக அவளுடைய முறையீடு. ஆனாலும் அவள் நம்பிக்கை விடவில்லை. கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று அவள் ஆலயத்தில் அழாத நாளையில் அவளுடைய அழுகை நிமித்தமாவது கடவுள் சாமுவேலை குழந்தையாக கொடுத்தார். அதே போன்று தூய மோனிக்கம்மாள் தன்னுடைய மகன் அகுஸ்தினார். அவர் தவறான வழியில் போறார் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு கவலை தாங்கல. தனக்காக தான் அந்த அம்மா ஒரு நாளும் ஜெபிக்கல. தன்னுடைய மகன் நல்வழிக்கு வரணும் அப்படின்னு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. தன்னுடைய மகனுக்காக ஜெபித்து மனமாற்றிய ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த அம்மா புனிதையா இருக்கு. தாய் மகனும் புனிதர்கள், ரெண்டு பேருடைய விழாவும் அடுத்தடுத்த நாட்கள் வரும். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அம்மா மன்றாடி இருக்கணும்? நீங்கள் நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு மன்றாடி கேட்காமல் போன மன்றாட்டுகள் இல்லை என்று அல்லது நாளை அல்லது நாளை மறுநாள் கடவுள் கண்டிப்பாக செவி சாய்ப்பார். அடுத்ததாக தோல்விகளின் வழியாக கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். அது நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த நிகழ்வு. ஒரு வேலை இழந்த ஒரு சகோதரன், அது தோல்வி. உண்மையிலே நம்முடைய பார்வையில் அது தோல்வி. ஆனால் அந்த தோல்வியிலிருந்து கடவுள் அவரை வேறு ஒரு வழியாக, வேறு ஒரு திசை நோக்கி அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். முன்னைய நிலை விட பின்னைய நிலை மேல் நோக்கியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தார், அறையப்பட்டு. அது தோல்வியாக பார்க்கப்பட்டது. நீங்கள் மீட்பர் என்று சொன்னீர்களே, அவர் இதோ சிலுவையில் இறந்து கிடக்கிறாரே என்று யூதர்களும் ரோமியர்களும் பரிகசித்தார்கள். ஆனால் அந்த இழப்பில் இருந்துதான், அந்த தோல்வியில் இருந்துதான் அவர் உயிர் தெழுந்தார். முன்னே நிலை விட பின்னே நிலை மேலானது. இனி அவருக்கு இறப்பு இல்லை. அவர் எந்நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் விண்ணேற்றம் அடைந்தார். இதே போன்ற பல நேரங்களில் தோல்விகளிலிருந்து கடவுள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்வார். உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார விளக்குகள் உட்பட ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். அவருடைய அந்த ஆய்வகம், அறிவியல் ஆய்வகம் 2 முறை தீப்பிடித்தெறிந்தது. எதுக்கு? சாம்பல். ஆகும் ஒன்றுமே இல்லை, ஒரு பிடி சாம்பல் மட்டுமே கிடைத்தது. ஆனால் அவர் கவலைப்படவில்லை. கடவுள் புதிய புதிய சிந்தனைக்காக என்னை அழைக்கிறார் என்று சொல்லி மீண்டுமாக இந்த ஆய்வகத்தை அவர் கட்டி எழுப்பினார். அவர் தோற்று போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, ஒரு மூலையில் உட்கார்ந்து அவர் அழவில்லை. மீண்டும் புதிதாக உருவாக்கினார். இதே போன்றுதான் ஒன்றுமில்லாமல் இருந்து தோல்வியிலிருந்து கடவுள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் தருவார். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவருக்கு குடிப்பழக்கம் உண்டு. மனைவி பிள்ளைகள் எவ்வளவு சொல்லி பார்த்தும் அவர் மாறுவதாக தெரியவில்லை. ஒரு நாள் மாலை வாங்கி இரவாக மாறி நல்ல போதையில 2 வீலர்ல பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேகம் தடை இருக்கிறது தெரியாம வண்டி தூக்கி போட்டு முன்னாடி இருந்த முன்வரிசையில் பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு. அதுதான் அவர் கடைசியா குடிச்சது. ஆமா, அது பிறகு குடிக்கவே இல்லை, அவர் மாறிட்டார். எவ்வளவு முயற்சி செய்து மாற்ற முடியாத ஒரு வாழ்க்கையை 4 பல்லு செய்து காட்டாச்சு. அதுக்காக பல்ல உடைச்சிடாதீங்க வீட்டில் போய்.
ஒரு தோல்வியிலிருந்து துவங்குகின்ற ஒரு வாழ்க்கைக்காக சொல்ல வந்த ஒரு நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இறைவன் நல்லவர், இறைவன் வல்லமை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வழியாக, அனுபவத்தின் வாயிலாக நம்மை அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி யோசேப்பு வழிநடத்தினாரோ, அன்னை மரியாதை வழிநடத்தினாரோ, அதே போன்று நம்மையும் அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். என்ன செய்தி சொல்லப்படுகிறது, கண்ணில் என்ன காட்சி காட்டப்படுகிறது, கனவில் என்ன உணர்த்தப்படுகிறது, சிந்தனையில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை எவ்வளவு கூர்ந்து கவனிக்கின்றாரோ அவர் அதை பிடித்துக் கொண்டு முன்னேறி வருகின்றார். அதை கவனிக்காமல் எவ்வளவு அலட்சியம் செய்கின்றாரோ அப்போது வாழ்க்கையில் நாம் சிரமப்படுகிறோம். எனவே இன்றிலிருந்து கூர்ந்து கவனிப்போம், இறைவார்த்தைக்கு கவனிப்போம். பல நேரங்களில் இந்த திருப்பலி வழியாக 80% பதில்கள் திருப்பலி வழியாக வழங்கப்படுகிறது. ஆனால் நாம் தான் பல நேரங்களில் செவி கொடுப்பது இல்லை, பங்கெடுப்பதில்லை. ஒருபுறம் பங்கெடுத்தாலும் அதற்கு செவி கொடுப்பது இல்லை. எனவே கவனமாக காதுகளை திறந்து வையுங்கள். நீங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் செய்தாலும் சரி, சபை கூட்டங்களில் நீங்கள் ஜெபம் செய்தாலும் சரி, ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எந்த ஜெப கூட்டமும் வீணாக போவது இல்லை. நீங்க வீணா நான் நேரத்தை செலவு செய்றேன் அப்படின்லாம் நினைக்காது. வீட்டுல கூட சொல்லுவாங்க, வீட்டுல வேலை போட்டு நீ என்ன ஒரே சபை கூட்டம் சொல்லி போயிட்டே இருக்காங்க, என்ன கிடைக்குது அப்படின்னு கூட குடும்ப தலைவர்கள் சில வீடுகளில் கேட்பாங்க. கண்டிப்பா வல்லமை இருக்கு, கண்டிப்பா ஆற்றல் இருக்கிற செவிகளை திறந்து வைக்க வேண்டும். நாம் சந்திக்கின்ற மனிதர்களாக இருக்கட்டும், இறை அனுபவங்களாக இருக்கட்டும், அனைத்து நிகழ்வுகள் வழியாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்திகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எனவே யோசேப்பு கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு செவி கொடுத்தது போல நாம் இறைவன் நமக்கு அன்றாடம் தருகின்ற அந்த செய்திகளுக்கு செவிகளை திறந்து கண்டுகொண்டு அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருவழிபாட்டில் பங்கு பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். திட்டமிடுவதில் துணை நிற்கும் இறைவா, திருச்சபை என்னும் மாபெரும் குடும்பம் அனைத்து நலன்களும் பெற்று ஆர்வோடு கலக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு செயல்படும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவியர், பொதுநிலை
குடும்பத்தினர் அனைவரும் தாங்கள் மேய்ப்பு பணிகளுக்கு திட்டமிடும் போது அவர்களுக்கு உமது ஆவியின் கொடைகளை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல பங்கை தேர்வு செய்வதில் துணை நிற்கும் இறைவா, நாட்டுத் தலைவர்களும் அதிகாரிகளும் மக்களில் ஒருவர் நான் என்ற மனப்பான்மையோடு செயல்படவும் அதற்கான செயல்பாடுகளுக்கு திட்டமிடும் போதே தனக்கு மிகுந்த நன்மை தருவதையே நாடாமல் மக்களுக்கு அதிகம் நன்மை தருவனவற்றையே தேர்வு செய்யவும் அவற்றை செயல்படுத்தும் போது பாகுபாடு கருதாமல் செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர் வழங்கி அன்பை பொழியும் இறைவா, இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் அனைவரது குடும்பங்களையும் உமது அருள் கொடைகளால் நிரப்பி நோய், தனிமை, வறுமை போன்றவற்றிலிருந்து குடும்பங்களை காத்து உமது நற்செய்தியின் மதிப்பீடுகளாக உண்மை, அன்பு, மகிழ்வு, பகிர்தல், அமைதியை நாடுதல் போன்றவற்றில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று கூறிய அன்பு தெய்வமே, நாங்கள் மாத்தாவை போன்று உலக செல்வம், இன்பம், பணம், பதவி என்று அலைந்து கொண்டிருக்காமல் எங்கள் இன்பத் துன்பங்களை, சுமைகளை உமது பாதத்தில் அமர்ந்து பகிர்ந்திடவும் ஆலய வழிபாடுகளில் விருப்புடன் பங்கு பெறவும் இறைவன் காட்டும் வழியாக நாங்கள் நடத்தவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி நிறைந்த வாழ்வில் பங்கு கொள்ள செய்வார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உம்மையே நாடி உமது புகழ் வாடி உம்மோடு இணைந்து வாழும் எம் கார்மல் என்ற ஜெபக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துவின் வெற்றி வாழ்வில் நாங்கள் நிலைத்திருப்பது போல மற்றவர்களை நிலைத்திருக்க செய்யவும் பிறருக்காக மன்றாடும் விண்ணப்பங்களையும் கிடைக்கப் பெறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உமது திருமுன்னிலையில் எடுத்துரைத்த வேண்டுதல்களோடு மக்கள் தங்கள் உள்ளங்களில் இருந்து நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற எல்லா தேவைகளுக்கும் செவி சாய்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்ற மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூய யோசேப்பின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்ற புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய யோசேப்பின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தோண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவும் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமை பண்ணி செய்த முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவரை நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடையாமையை பொழியும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வெல்ல வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தையவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகையும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை இயோ எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா திரையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துளிவுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் நோக்கியிருக்கிறது. எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயின் புனித மரியாள், அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் தோன்றவராய் இருந்தவராய் புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்னிலையில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர், இவரே நமக்கு உடல் உள்ள நலன்களை தருபவர், இவரே நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் சமாதானம் தருபவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. பரம்பொருளே இறைவா, உமது மந்தை கனிவுடன் கண்ணோக்கும், உமது திருமகனின் உயிர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உமது ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, வடநகர் சூசேப்பு திருவிழாவின் 5ஆம் திருவிழாவிலே இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நமக்கு அருமையான மறையை வழங்கிய அருள் தந்தை சூசேமணி அவர்கள் சேவைபுரத்திலே பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். நமது ஊரிலே ஒரு நாள் உதவி பங்கு தந்தை நமக்கெல்லாம் அறிமுகமானவர். எனவே தந்தை ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பல பணிகள் மத்தியிலே அந்த அழைப்பை ஏற்று வந்து நமக்காக ஜெபித்த மறைவு வழங்கிய தந்தை சூசேமணி அவர்களுக்கு நன்றி. ஒரு பணி சிறக்க நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே திரியாத்திரையாக இருந்து வழிபாட்டை சிறப்பித்த கார்மின் மாதா ஜெப குழுவினருக்கு சிறப்பான நன்றிகள். நாளை 6ஆம் திருவிழா சிறப்பிப்பவர்கள் இந்திரா நகர் இறைமக்கள், இன்று பவனியாக வந்து நடந்து வந்தவர்கள் மற்றும் இன்றைய திருப்பலி கலந்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டப்படும். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி